சூப்பரா நம்மளுக்கு சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர்ல நல்ல சாம்பார் சூப்பரா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சாம்பார்ல சௌச்சவ் போட்டு பீன்ஸ் போட்டு நம்ம பருப்பு எல்லாம் வேக வச்சுட்டோம். பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நான் வேக வச்சுட்டு இருக்கேன். உப்பும் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யறது பார்த்துக்கலாம் வாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், மிளகா, தனியா. நான் 2 பேடிகை ஒரு 5 குண்டூர் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்காக பேடிகை கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸு, மிளகு, சீரகம், தனியா, முழு தனியா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கின்னு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நம்ம பருப்பெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரோமேட்டிக்காக இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. சௌச்சவ் பீன்ஸ் போட்டு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனது. என் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் வடகம் போட்டு தான் குழம்பு தாளிக்கிறேன்னு. அப்புறம் வடகம் நல்லா ஃப்ரை ஆனதும், வடகம் ஃப்ரை ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சாம்பார் பவுடர்லேருந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு போடுறேன். இந்த ஆயிலில் 1 ஸ்பூன். இந்த சாம்பாருக்கு தேவையாக்கிற அளவு குவான்டிட்டி தான் நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டோம். இப்போ இன்னொரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையாக இருக்கிற அளவு காரம் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதே எண்ணெயில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. அவ்வளோதான். ஆயிலில் ஒரு மிக்ஸ் இது கொடுத்துட்டு இதுலேயே கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்மளுக்கு சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடரில் நல்ல சாம்பார் சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் போட்டு சாம்பார் செஞ்சுட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கின்னு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களே இதே மாதிரி இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் ரெடி பண்ணி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். ஒயிட் ரைஸ், பீன்ஸு, சௌச்சவ் போட்டு செஞ்ச சாம்பார், இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடரில் தாளிச்சு சாம்பார். ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுவும் இந்த சௌச்சவ் போட்டு செஞ்சுருக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 2 பப்படு வச்சுக்கலாம். ஒரு மோர் மிளகா வச்சுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் லஞ்சு. சாம்பார் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு சாம்பார் பவுடரில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video. Bye.